நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுனர் மற்றும் புவிசார் அரசியல் வல்லுநராக இருக்கக்கூடிய சர்வதேச பகுப்பாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ட்ரம்ப் வெற்றி பெற்றதில் இருந்தே தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட நேர்காணல் எடுத்ததில் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கிளாரிஃபை பண்ணீங்க. என்ன இந்தியர்களுக்கு ஆபத்து, படித்த இந்தியர்களுக்கு என்ன ஆபத்து, தென்னிந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை, வட இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை, சீனா உறவு என்ன ஆகும், பங்களாதேஷ் இஷ்யூவை ட்ரம்ப் எப்படி பார்ப்பாருன்னு உட்பட நீங்கள் நிறையா நம்ம இதில் பேசுனீங்க. தொடர்ச்சியாக 2 இது நான் உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக ட்ரம்ப் குறித்து நான் உங்கள்கிட்ட கேட்கறதுலே இதனால பர்சனலாக இந்தியாவுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனையாகுங்கிறதா தொடர்ச்சியாக கேட்டேன். இப்போ ட்ரம்ப் ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சிட்டிசன் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பேசுகிறதே ஒரு பேத்தட்டிக், இது எல்லாமே ஒரு அபத்தம், பிறப்புரிமை குடியுரிமை என்று சொல்வதே அது குறித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாருங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வளர்க்குறாங்களே. அவங்களதுல 19th அமெண்ட்மெண்ட்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. இந்த 19th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கருப்பு கலரில் இருந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுத்த சட்டம் அது. இந்த ஸ்லேவரியை எண்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்த சட்டம் அது. கான்ஸ்டியூஷனை மாற்றினாங்க லிங்கன் டைமில். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் உண்டு அப்படின்னாங்க. அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட் விசா கிடைக்கும். இப்போ 10 வருஷத்துக்கு டூரிஸ்ட் விசா கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ 6 மாதம் 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, சைனா மற்ற சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிற பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக ஒரு 6 மாதத்தில் அங்கே போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு விசா இருக்கும், பட் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் அமெரிக்காவில் இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு 7 மாதம் எனக்கு இருக்கிறச்ச நான் அமெரிக்கா போனேன்னா, என் குழந்தை அங்கே டெலிவரி ஆகிடுச்சுன்னா, நான் ஒரு அமெரிக்க பிரஜை, அந்த குழந்தை ஒரு அமெரிக்க பிரஜை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அமெரிக்க பிரஜையாக இருந்ததுனால அதை வச்சு நான் ரைட்ஸ் வாங்கலாம் 18 வயசு கழிச்சு அந்த குழந்தைக்கான. இது சைனா மற்ற ஊர்லலாம் இதுக்குன்னே ஒரு டூரிசம் போட்டு பேக்கேஜ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் பஞ்சாப்லலாம் கொஞ்சம் நடந்தது. ஸோ இது அவர் தவறுங்கிறார். எல்லாருக்கும் அமெரிக்க சிட்டிசன்ஷிப் வேணுங்கிறச்ச எங்கள் ஊரில் பறக்கணுங்கிறதுக்காக நீங்கள் டூரிஸ்ட்டாக பறக்கிறது. அதனால் சிட்டிசன்ஷிப் டூரிஸ்ட், பர்த் டூரிசம், சிட்டிசன்ஷிப் டூரிசம் அப்படிங்கிறாரு. அது நோக்கி வருது. 2வது, காக்னிசன்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இப்போ ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு, இன்ஃபோசிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. இது 2மே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2த்துலேயுமே பொருள் ஒன்று தான். நீங்கள் இந்தியாவிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அமெரிக்கர்கள் வேலையாக இருக்கிறவங்க நிறைய சம்பளத்தில், ஜாஸ்தி சம்பளத்தில் இருக்கிறவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு கம்பி சம்பளத்தில் இவங்களை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு. இன் கேஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் அட்மிட் பண்ணி 200 கோடிக்கு மேலே ஃபைன் கட்டியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அங்கே ஆள் வேலை தேவைப்படும் போது அமெரிக்கர்களை வேலைக்கு வச்சா சம்பளம் ஜாஸ்தியாகும்னு டூரிஸ்ட் வீசா B1 B2 டூரிஸ்ட் வீசாவில் ஆட்களை இங்கேன்னு அனுப்பிச்சு அவங்கள அங்கே வேலை செய்ய வச்சுருக்காங்க. அது தவறு. காக்னிசன்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த H1B வீசா லாட்ரியில் ஆட்களை அனுப்பிச்சு அமெரிக்காவில் ஜாஸ்தி சம்பளம் வேலை செஞ்சிருந்தவங்களை அனுப்பிச்சுவிட்டு கம்பி சம்பளத்தில் அவங்கள வேலைக்கு இந்தியர்களை வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு 30-40 பேர் சேர்ந்து காக்னிசன்ட் எகென்ஸ்டாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லாருக்கும் நீங்கள் ஈக்குவலாக வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்தியாவிலேருந்து H1Bயில் ஆளை கூட்டிகிட்டு கம்மி சம்பளத்துக்கு நீங்கள் வேலை வாங்குறீங்கன்னு. அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த H1B வீசாவில் கை வைப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்ருக்காரு. குடியுரிமை என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1 லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க பல வீசாவில். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ H1Bயில் போகிறவங்க 6 வருஷம் இருக்கலாம். அந்த 6 வருஷத்துக்குள்ளே I-140ன்னு ஒரு ஃபார்ம் வாங்கலாம். இந்த I-140 ஃபார்ம் வாங்கிட்டாங்கன்னா அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்கலாம், வேலை இருக்கிற வரைக்கும். ஒரு 3 மாதம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் திரும்பி இந்தியாவுக்கு வந்துடணும். இந்த I-140ங்கிறது அமெரிக்காவில் பர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு கார்டு, வேலை இருக்கிற வரைக்கும்.
இந்த I-140 வச்சு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி பின்னாடி அங்கே சிட்டிசன் ஆகிறதுக்கு இது ஒரு வழி. இது பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, அங்கே அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. எல்லாமே பொருளாதார மந்தம். ஒன்று வந்து மெக்சிகோலேருந்து கீழ் லெவல் ஜாபு, இந்த ஃபார்மில் வேலை செய்கிறது, ஹோட்டலில் செய்கிற வேலையெல்லாம் போகுதுன்னு. இன்னொன்று அமெரிக்காலே படித்தவங்களுக்கு இந்த இந்தியாவிலேருந்து போனவங்கனால வேலை வாய்ப்பு போகுதுங்கிறது ஒரு கஷ்டம். இப்போ இந்த 140 வாங்கி க்ரீன் கார்டு போட்டவங்களுக்கெல்லாம் க்ரீன் கார்டை இன்னும் டிலே பண்ணுவார் வந்தப்புறம் சட்டத்தை பாஸ் பண்ணின்னு எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது, இங்கேருந்து அங்கே க்ரீன் கார்டு H1Bயில் போகிறதுக்கு இன்னும் இந்த காக்னிசன்ட்டோட டிசிஷனை வச்சு இன்னும் நெருக்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் முதல் கையெழுத்தே இந்த அமெரிக்காவில் பிறந்தா குடியுரிமை, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அங்கே குடியுரிமை கிடைக்குங்கிறத நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவுக்கு வராதீங்கிறார். ஆனால் நானே என்னோடய சேனலில் பேசி சுற்றி காட்டின மாதிரி, எஸ்பெஷலி குஜராத்லேருந்து இருக்கிறவங்க, பஞ்சாபில் இருக்கிறவங்க கனடாவுக்கு போய் கனடா வழியால் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ராகி அங்கேயே தங்குறாங்கன்னு. ஒரு 1000 பேர் அங்கே 100 பேர் அங்கே போனால், அது மாதிரி போனால் 28லேருந்து 30 பேர் இந்தியர்கள் அப்படின்னு வருது. கனடாவுக்கு ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஊருக்கும் கனடாவுக்கும் தகராறாயிடுச்சு. இங்கேன்னு கனடாவுக்கு போகிறது, அங்கே PR வாங்குது. அந்த பார்டர் ரொம்ப நீளமான பார்டர், போலீஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த பார்டர் வழியால் அமெரிக்காவுக்குள்ளே வருது, சொந்தக்காரங்களை வச்சுட்டு அங்கேயே வேலை செய்கிறது. இது மாதிரி பல இந்தியர்கள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ரிப்போர்ட் சொல்லுது குஜராத்லேருந்து நிறைய பேர் போயிருக்காங்கன்னு. ஹரியானா, பஞ்சாப்லேருந்து போனதை ராகுல் காந்தியே உங்களுக்கு வித்தவுட் வீசாவுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கிறாரு. இது மாதிரி இதையும் தடுக்கணும், H1Bயும் கம்மியாக பண்ணணும். அமெரிக்காவில் இப்போ நீங்கள் வேலை செய்கிறச்ச உங்களுக்கு குழந்தை பிறந்தா அது குடியுரிமை கிடையாதுன்னு அவர் ஒரு சட்டம் கொண்டு வருவார். அந்த சட்டம் உடனே சேலஞ்சு செய்யப்படும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும், அங்கே தான் முடிவு எடுக்கப்படும். இதை தான் அவர் சொல்கிறார். இல்லை, இப்போ இந்த பிரச்சனையை அந்த தேர்தல் பரப்புரையின் போதே பேசினாங்க. அதாவது நான் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சாங்க. கமலா ஹாரிஸ் இப்படி நடந்துக்க மாட்டாங்க, பல்வேறு விஷயங்களில் அவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்க. பட் அதாவது இந்த மாதிரி குடியேறியவர்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமையை சட்டப்பூர்வமாக்குறதுக்கான போராட்டத்தையும் அந்த வடிவத்தையும் கமலா ஹாரிஸ் செய்வாங்க. ஆனால் ட்ரம்ப் தூக்கி எறிவாருங்கிற மாதிரி சொன்னாங்க. தூக்கி டெஃபினட்டாக எறிவார். அது மாதிரி ஆட்களை தான் இப்போ அவர் போட்டிருக்காரு. ஏன் நீங்கள் அவ்வளோ போகிறீங்க? எனக்கு தெரிஞ்ச பல இந்தியர்கள் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஊருக்காரங்களே எப்படி இருக்காங்கன்னா, ஆல்ரெடி உள்ளே போய் வேலை வாங்கினவங்கலாம், நீங்கள் இனிமேல் நாங்கள் உள்ளே வந்துட்டோம், நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்கள் வேலை வாய்ப்பை கெடுக்காதீங்க, ஆனால் நீங்கள் தன்னை அமெரிக்கனாக உணர்றான். அவன் அமெரிக்கனாக உணர்றான். நம்ம ஆளுங்க தான் முட்டா பசங்க மாதிரி இவ தெலுங்கு அடையார் வர்சஸ் பெசன் நகர், கமலா மன்னார்குடி அதெல்லாம் நம்ம சொல்கிறது. அவங்களுக்கு இந்தியா மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஊருக்கு பிறந்தான், அவன் அங்கே பிறந்தான் வளர்ந்தான், அவன் தான் இருப்பான். அவன் ஒன்றும் இந்தியா யாகம்லாம் வளர்த்தாங்களே மன்னார்குடியில், பிராமின்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதான் யாகம் வளர்த்தாங்களே. அதான் சொன்னேன், என்னாச்சு யாகம். ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தான் அவங்க இந்தியர்கள்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 4-5 இந்தியர்கள்ட்ட நான் அவங்க பேசினவங்களே, நாங்கள் ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் உள்ளே வந்தாச்சு, நாங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கியாச்சியா, நீ எதுக்கியா உள்ளே வரேன்னு கேட்குறான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புதுசாக யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இது ஒரு சுயநலம் இல்லையா? அவங்க கரெக்டு தானே, அவன் ஊருக்கு அவன் அமெரிக்கனாக போயாச்சு இல்லை, நீங்கள் தானே அவன் இந்தியன்னு புரிச்சுட்டு நீங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அவன் பாஸ்போர்ட் மாற்றிட்டான்னா அவன் ஊரு தான் பார்ப்பான், நான் என் ஊரை தான் பார்ப்பேன். இல்லை, இப்போ குளோபலைசேஷனில் அமெரிக்காவுடைய மார்க்கெட்டுக்கு நபர்கள் தேவைப்படும் போது இந்தியா மாதிரி நாடுகள், ஆசிய நாடுகள் இருந்து அவங்க ஆட்கள் தேவைப்படுது. இன்னைக்கு இந்த ஆட்கள் போனதே 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு போட்டியாகுதுன்னு தூக்கி எறிகிறது அப்படிங்கிறது. யார் தூக்கி எறியுது? அவன் போனால் அவனுக்கு வேலை கிடைச்சது, அவன் சிட்டிசன் ஆகிட்டான், இப்போ எனக்கு வேலை இல்லை வராதேங்கிறான். அப்போ குளோபலைசேஷன் கான்செப்டை மாற்றுறாரு அவர். அப்படி அவரும் மாற்றுறாரு. நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வரானா மானாமணம் தானே சொல்கிறீங்க. இப்போ பங்களாதேஷ்லேயும் இஸ்லாமியர் வந்தான்னா பிஜேபி என்ன சொல்கிறான், வராதீங்கன்னு தான் சொல்கிறான்.
இங்கே வந்து வேலைக்கு வராதீங்க, இன்ஃபில்ட்ரேட்டர் அப்படிங்கிற வார்த்தையை யார் யூஸ் பண்ணுறாங்க? மோடி யூஸ் பண்ணுறீங்களா? நீ பங்களாதேஷ்லேருந்து வரதை தடுத்து நிறுத்துப்ப. உங்கள் ஆளுங்க கனடா வழியாக உள்ளே போனால் அவன் மட்டும் மாலை போட்டு வருவான்னு போவானா? இல்லை, இப்போ செய்திகளில் வர்றதுல 1.6 மில்லியனுங்கிறாங்க. 16 லட்சம் இந்தியர்களுக்கு இதனால அந்த கிரீன் கார்டு பாதிப்பு வருங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. H1B 10-15 வருஷமாக போனவங்களுக்கும் H1B L1 போனவங்கலாம் அங்கேயே 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சு இன்னும் க்ரீன் கார்டு வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கிறது கஷ்டம். அவங்க பசங்கள்லாம் அங்கேயே பிறந்திருப்பாங்க, அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்கள திரும்பி இங்கே வெளியேற்றினீங்கன்னா இங்கே வந்து எப்படி அவங்க சர்வைவே ஆக முடியாது. ட்ரம்ப் அதை பண்ணுவார். ஆனால் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பண்ணுவாரா இல்லையான்னு இல்லை, இப்போ ட்ரம்ப் இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ண போகிறாருன்னு ட்ரம்ப்புக்கே தெரியாது. கார்த்தால இருந்தால் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறாருன்னு ட்ரம்ப்புக்கே தெரியாது. அவர் இதுவும் பேசுவார் அதுவும் பேசுவார். இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவார், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவார். அதை விட்டுருங்க. பட் மூடு சரியாக இருந்து எல்லாம் அதனால அவருக்கு 4 ஓட்டு கிடைக்கும்னா செய்வார். இப்போது 2 ஜென்ரேஷன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியர்கள் தப்பிச்சிருவாங்க. சிட்டிசன்ஷிப்பும் க்ரீன் கார்டும் வச்சிருக்கிறவன் தப்பிச்சிருவாங்க. க்ரீன் கார்டு கார்டு அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்கும் பிரச்சனை. அவனுக்கு அது டிலே ஆகும். அவங்களையும் வெளில அனுப்ப முடியாது. வேலை இல்லாமல் நீங்கள் 6 மாதம் இருந்தால் அமைச்சிருவோம். அப்போ இப்படி ஒரு நிலை, இக்கட்டான நிலை இந்தியர்களுக்கு வருது. இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பு தானே? இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இதில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு இல்லையா? நம்மளுக்கு என்ன பாதிப்பு? இங்கேருந்து உன் ஊர் வானான்னு சொல்லிட்டு ஓடி போனவன் தான் அவன். அவனுக்கு வேலை போயிடுச்சு, அவன் திரும்பி இந்தியாவுக்கு வந்தானா நம்மளுக்கு என்ன பாதிப்பு? ஸோ ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கையில் இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியர்களுக்கு பிரச்சனையானு எனக்கு தெரியாது. இந்தியா வேற, இந்தியர்கள் வேற. கண்டிப்பாக அங்கே வாழ்கிறவன் அமெரிக்காக்கார மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும். ஆமாம், அவனுக்கு பிரச்சனை. இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஜீவசதாதன் பிரச்சனை கிடையாது. ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு பிரச்சனை கிடையாது. என் சொந்தக்காரன் எவனாவதுக்கு அங்கே போய் வேலையாக இருக்கான்னா அது அவன் பிரச்சனை. நான் என் சொந்தக்காரனை பார்க்கக்கூடாது. அவன் அமெரிக்கன், நான் இந்தியன். அவன் என்றைக்கு என் நாடு வேணான்னு சொல்லி பாஸ்போர்ட்டை மாற்றிக்கிட்டானோ, இல்லை வேறு வழி இல்லாமல் டிக்கெட் கொடுத்தா பாஸ்போர்ட் கொடுத்தா அங்கே போயிடுவேன், அது வரைக்கும் அங்கே பிடிச்சிருந்து தொங்குவேங்கிறவன் அவன் வேறு, நான் வேறு. என் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், எல்லாம் வேறு. பட் வாய் வேறு. அவன் அமெரிக்காவுக்கு லாயல். நீங்கள் வந்து என்றைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறீங்களோ அவன் ஸ்வேர் பண்ணுறான், நான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் எனக்கு மெயின்னு. அதே மாதிரி என்னோட கான்ஸ்டியூஷன் தான் எனக்கு மெயின். அவன் இங்கே பிறந்திருக்கலாம், அவன் இந்த ஊரை விட்டு போன அப்புறமே அவன் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டவன், நான் என் கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டவன். கண்டிப்பாக எப்போ என் பாஸ்போர்ட் வானான்னு நான் கொடுத்துட்டேனோ, என் பாஸ்போர்ட் எனக்கு வானான்னு நான் கொடுத்துட்டேனோ, நான் எதுக்கு இந்த ஊரை பற்றி கவலைப்படணும்? ரொம்ப, அதாவது அமெரிக்காவினுடைய அரசியல், பொருளாதார நிலை, ட்ரம்ப்பினுடைய வே ஆஃப் லென்த் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அதே சமயம் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, என் தேசம், மொழி, இதை தாண்டி நான் வந்து சில பொதுவான விஷயங்களை பார்க்குறேங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. என் நாடு எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி தான் ட்ரம்ப் பார்க்குறாருங்கிறீங்க. ட்ரம்ப்புக்கு அவன் நாடு முக்கியம். இங்கேருந்து போய் அங்கே அமெரிக்கனாக இருக்கிறவனு அவன் நாடு தான் முக்கியம். அவன் நம்ம நாட்டை கவனிப்பான்னு நீங்கள் நினச்சாங்க, நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அவன்கிட்ட இங்கேருந்து போய் அமெரிக்கன் சிட்டிசன் ஆனவன் திரும்பி இங்கே வந்து வேலை செய்ய போகிறது இல்லை. இங்கே அவனால் வேலையும் செய்ய முடியாது, இங்கே அவன் குடும்பத்தை கொண்டு வந்து இருக்கவும் முடியாது. அவனை நீங்கள் இந்தியனாக பார்ப்பீங்களா? அவன் அடிபடுவானான்னு நீ தெரிஞ்சு தானே போன. இல்லை, இப்போ மோடி இதை எப்படி பார்ப்பாரு? மோடியும் ட்ரம்ப் மாதிரி தானே. இப்போ அவருக்கு என்ன போச்சு, 2 கண்ணீர் நீல கண்ணீர் விட்டுட்டு போயிட்டே இருப்பார். கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எப்படி, நீ ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அவங்க இந்தியாவுக்கு எது முக்கியம்தான் பார்ப்பான். இங்கேருந்து வேலைக்கு போனான், வேலை போயிடுச்சு, திரும்பி வரான். அது அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அது அவனோட பர்சனல் பாதிப்பு. அவனுக்கு வேலை கொடுக்கணுங்கிறது என் பொறுப்பு கிடையாது. இங்கே படித்து இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு பொறுப்பு கொடுக்கறது தான் மோடியோட வேலை, ராகுல் காந்தியோட வேலை. இங்கே வானான்னு சொல்லிட்டு ஓடி போனவன் திரும்பி இங்கே வந்தால் அவனுக்கு எதாவது நான் பண்ணி கொடுக்கணுங்கிறது என் கடமை கிடையாது. அவன் ஏதாவது பணம் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி 4 பேருக்கு வேலை கொடுத்தானா அவன் நல்லவன் நான் பாராட்டுவேன். நீ 20 வருஷம் அங்கே வேலை இருந்த, நீ பணம் சம்பாதிச்சா, உன்னை விரட்டி விட்டா அங்கேருந்து படாது. நீ இங்கே வந்து இங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீ 10 பேருக்கு வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணுங்கிற. நீ ஒன்றும் அப்படியே காதல்லோ இந்தியா முக்கியங்கிறதுக்கு திரும்பி வரல. நீ எதுக்கு திரும்பி வந்திருக்கிற? அவன் உன்னை வானாம் படா நான் ஏன்னா நீ திரும்பி வந்திருக்கிற. கரெக்டாக இல்லையா? தேசபக்தியில் ஒன்று திரும்பி வர. தேசபக்தினா யார் இது? அந்த காது குத்துறதான் தேசபக்தின்னா ஏன் உன் பாஸ்போர்ட்டை கொடுத்த?
இப்போ நான் இந்த ஆட்சியை பயங்கரமாக எதிர்த்துருக்கேன், 10 வருஷமாக எதிர்த்துருக்கேன். பட் நான் எங்கேயும் போனதும் கிடையாது, ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறேன். எங்கேயும் போய் என் குடியுரிமையை கொடுத்தது கிடையாது. ஐயா நான் உள்ளே விட்டுருங்க, இந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கோங்கன்னு நான் கொடுத்ததும் கிடையாது. நான் டெஃபினட்டாக கொடுக்கவும் மாட்டேன். நம்மளுக்கு இந்த நாடு, நம்ம இங்கே பிறந்தோம், நம்ம மக்கள். எனக்கும் உங்களுக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கலாம். நீங்களும் இந்தியன், நானும் இந்தியன். எனக்கும் மோடிக்கும் பல கருத்துப்பாடு இல்லை. மோடி இந்தியன், நானும் இந்தியன். ஸோ எனக்கு மோடி மேலே அக்கறை ஜாஸ்தியாக இருக்கணுமே தவிர அங்கே இருக்கிறவன் மேலே எனக்கு அக்கறை கம்மியாக இருக்கணும். ஒரு சங்கியாக அமெரிக்கனானா எனக்கு சங்கி தான் மோர் முக்கியம். இந்த நாட்டை சேர்ந்தவன், அவன் இந்த நாட்டை சேர்ந்தவன், என் பாஸ்போர்ட்டை வச்சுருக்கிறான். அவன் நல்லதாக பார்ப்பேனா, இல்லை இந்த நாடே வானான்னு பாஸ்போர்ட் தூக்கி போட்டவனை பார்ப்பேன் நானா? கண்டிப்பா. இது பலமுறை பல உதாரணங்களோட உங்க உறவினராகவே இருந்தாலும் நான் இப்படி தான் பார்ப்பேன். நான் என் உறவினர் முக்கால்வாசி பேர் அங்கே தான் இருக்கான். அதை ஓப்பனாக சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறேன், என்னோட உறவினர்கள்லையே எங்கள் அப்பா சைடில் நாங்கள் 3 பேர் தான் இங்கே இருக்கிறோம். ஃபோனில் பேசிக்கோம், அக்கா அம்மும் தம்பியுமா எல்லாம் சரி. பட்டு ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவன் அமெரிக்கன், நான் இந்தியன். கண்டிப்பாக இந்த நாடு வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் அவன். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பேச்சு இருக்கு? கண்டிப்பாக இந்த பிரச்சனையை எப்படி அணுகணுங்கிறத வழமையான உங்கள் பாணியிலும், இது எந்த வகையில் வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை இந்தியாவில் பாதிக்கும், இந்தியர்களை பாதிக்கும், இந்தியர்கள் யார், இந்தியா யார், நாடை எப்படி பார்க்கணும், தனி மனிதர்களை எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப அழகாக பகுத்து, வழமையான உங்கள் அரசியல் பொருளாதார பார்வையும் தாண்டி ஒரு சமூக இயங்கியல் அடிப்படையிலும் இந்த ஒரு விஷயத்தை இந்தியனாக பார்க்கணும். அதான் அந்த அடிப்படையில் நீங்கள் ரொம்ப என் சொந்தம் எனக்கு முக்கியம் கிடையாது, என் நாடு தான் எனக்கு முக்கியம் போன்ற பல்வேறு கூறுகளில் இந்த விவாதத்தை நீங்கள் கொண்டு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி சார்.